அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வைஷ்ணவி அப்படின்ற பொண்ணு கட்சியை விட்டு விலகியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் மேடைக்கு ஏற போனப்போலாம் என்னை மேடையிலேருந்தெல்லாம் தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வச்சுட்டு கட்சியை விட்டு வெளியேறியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. முதலாவதாக அந்த தங்கைக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் தங்கச்சி. தயவு செஞ்சு அங்கே தற்கொலையாட்டு பேசிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இங்கே தற்கொலைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நல்லபடியாக செயல்படுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து சும்மா ஜாயின் பண்ணாமல் வர்றப்போவே அணில்களை ஒரு செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தாவேக்கா வந்து இன்னொரு பிஜேபின்னு சொல்லிவிட்டாங்க. அந்த காணொலியை லைட்டாக பார்ப்போம் வாங்க. நான் வைஷ்ணவி, கவுண்டம்பாளையம் பகுதியிலேருந்து. தாவேக்காவில் ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம். ஆனால் அது திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம். யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகம் வழியாக என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறேன். நன்றி. அவ்வளோதான். அணில்களுக்கு பொறுக்க முடியல. முதல்ல இவங்க திமுகவில் இணைஞ்சதை பொறுக்க முடியாமல் வயிறு எறிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா இன்னொரு பாஜகன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், தீ குளிச்சுருவானுங்க போல இருக்கு. குதின்னு குதிக்கிறானுங்க வானத்துக்கும் பூமிக்கும் கடந்து. இந்த பொண்ணு தாவேக்காலேருந்து விலகி தாவேக்காவுக்கு துரோகம் பண்ணி திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால இவனுங்களுக்கு கடுப்பாகி என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 272K ஃபாலோவர்ஸ் ஏதோ இருந்திருக்கு இன்ஸ்டாகிராமில். எல்லாரும் சேர்ந்து மாதம் அன்ஃபாலோ பண்ணிட்டானுங்க. மொத்தமாக 250Kயோ 249Kயோ என்னமோ இருக்குது போல இருக்குது. நமக்கு அதெல்லாம் தெரியல அந்த கேலாம். அது வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டானுங்களாமா. அதை கெத்தாக எடுத்து போட்டுக்கிட்டு நாங்களாம் அரசியலில் ஜெயிச்சிட்டோம் தெரியுமான்னு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை என்ன சொல்கிறது? மீண்டும் மீண்டும் சின்ன பசங்க அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கானுங்க பாருங்களேன். எப்போதான்டா இந்த ஃபாலோ அன்ஃபாலோ லைக்கு ஷேர் இதிலலாம் இருந்து வெளியே வந்து உருப்படியான அரசியல் பண்ணுவீங்க? எங்களுக்கு சத்தியமாக புரியலை. தாவேக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்களாமா. அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சியில் சைமன் செபாஸ்டியனுக்கு பல பேர் துரோகம் பண்ணிட்டு தான் தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கீங்க. தாவேக்கால முக்காவாசியுமே நாம் தமிழரில் இருந்தவனுங்க தான் அங்கே வந்து சேர்ந்துருக்கானுங்க. அப்படி இருக்கிறப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்கு துரோகம் பண்ணீங்க நீங்கள்லாம்? ஏன் உங்கள் விஜய் அண்ணாவே திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்னு ஒவ்வொரு இடத்துலையும் அணிலாக வேலை பார்த்துருக்காப்புல, சில இடங்கள்ல நிறையா இருந்திருக்காப்புல, சில இடங்கள்ல அப்படி இப்படின்னு இருந்து வந்தவர் தானே. அப்போ அவரு எல்லா கட்சிக்கும் துரோகம் பண்ணிட்டு தான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? இதுக்கு பேர் துரோகமாக? முதல்ல என்னடா பேசுகிறீங்க? ஆனாலும் டேய், அன்ஃபாலோ பண்ணுறதுலாம் அரசியலில் ஜெயிச்சிட்டீங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அங்கே தாண்டா நீங்கள்லாம் இருக்கீங்க. 2026 நீங்கள் கண்டிப்பாக தான். ஒருத்தன் 250 இருக்கிறப்போ நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட்டு போடுறான். அதுக்கு அடியில் கமெண்ட்டில் போய் பார்த்தா, தலைவரே இப்போ 250 இல்லை 249 ஆயிடுச்சு அப்படின்றான். இன்னொருத்தன் பார்த்தா 245 ஆயிடுச்சு, என்னங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றான். இன்னொருத்தன் என்னன்னா, நான் ஃபாலோவே பண்ணல அந்த பொண்ணை அப்படின்றான். எல்லாம் பெருமையாக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் அவங்க அரசியலோட. டேய், அன்ஃபாலோ பண்ணுறதுல என்னடா சாதிச்சிட்டீங்க? ஐயோ. இன்னொரு குரூப் எப்படி தெரியுமா சொல்லுது? இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், திமுக அனுப்பி வச்ச ஆளு தான் அந்த பொண்ணு, அதனால எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கிறுக்கணுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு கட்சியில் இருக்கிறப்போவே இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த பொண்ணு திமுக அனுப்பி வச்ச ஆள் அப்படின்னு சொல்லி மென்டலி ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. இப்போ அந்த பொண்ணு தாவேக்கால இருந்து தான் திமுகவுக்கு வந்திருக்காங்க. வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போ திமுகவில் இருக்க யாராவது அந்த பொண்ணை பார்த்து நீ தாவேக்கா அனுப்பி வச்ச ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி சொல்கிறது உருப்படியாக அரசியல் பண்ணுறதா? ஒருத்தவங்களை மன ரீதியாக எந்த அளவுக்கு தாக்கிக்கிட்டே இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கிக்கிட்டே இருந்திருக்கானுங்க இந்த தாவேக்காக்கு இருக்கானுங்க. அவங்கள அந்த அளவுக்கு மன ரீதியாக கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்க கட்சி விட்டு வெளியே வந்த உடனே இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படி இப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தா அன்ஃபாலோ பண்ணுறது. இதுக்கு தான் தற்குறிகள்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த பொண்ணு வந்துட்டு நான் மக்கள் பணி செய்கிறதுக்காக அரசியல் வந்தேன், தாவேக்கால மக்கள் பணிக்காக இருந்தேன், இப்போ திமுகவில் என்னுடைய மக்கள் பணி தொடரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த மக்கள் பணி அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க அப்படி என்ன மக்கள் பணி செஞ்சுட்டாங்க? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் இவங்களுடைய மக்கள் பணியாக புஹஹஹான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்கிறவனுங்கள்லாம் என்ன மக்கள் பணி செஞ்சுருக்கானுங்க அப்படின்னா,
இந்த பொண்ணு கட்சி விட்டு விலகியிருக்காங்க அப்படின்ன உடனேயே அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுறது, அந்த சோ கால்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த பொண்ணை அன்ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் தான் இவனுங்க பண்ணியிருக்கானுங்க. அப்போ இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய மக்கள் பணியா? பரவாயில்ல, பாஜகவுடைய அடிமை தான் விஜய் அவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த தங்கச்சியாவது வெளியில் வந்தாங்களே, இப்போவாது சரியான அரசியல் பாதையை நோக்கி வந்திருக்காங்க அப்படின்றத நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதுதான். இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை எந்த மாதிரிலாம் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இதோ பாருங்களேன். தளபதி சொல்கிற மாதிரி டீசென்ட் அட்டாக் டீசென்ட் அப்ரோச் இன்றைக்கி கூட வந்து பேசினார். எங்களுக்காக டீசெண்டாக போகணும், டிக்னிஃபைடாக போகணுங்கிறது தான். கண்டிப்பாக எங்கள் பசங்களும் அந்த மாதிரி தான், அந்த வழியில் தான் போவாங்க. எல்லார் மாதிரி அப்யூஸு, ஃபேக் நியூஸ் பரப்புறது, பொய் சொல்கிறது, அவதூறு பரப்புறது நம்ம வேலை இல்லை. ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபேக் நியூஸ் பரப்புறது, பொய் சொல்கிறது, அவதூறு பரப்புறது நம்ம வேலை இல்லை. ஸோ அதுதான் இன்றைக்கி இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்து அவர் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, நம்மளோட அட்டாக் வந்து டீசெண்டாக இருக்கும், டிக்னிஃபைடாக இருக்கணும். டீசென்ட் அட்டாக் டீசென்ட் அப்ரோச், இன்றைக்கி டிக்னிஃபைடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் நம்மளோட ஒவ்வொரு அட்டாக்கும் டீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அன்றைக்கி. அதுதான் இப்போது நம்ம உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம். அந்த உண்மையும் நேர்மையும் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். அது மட்டுமே அந்த வழியில் மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி. பார்த்தீங்கல்ல இவனுங்களுடைய டீசெண்ட் அட்டாக் டீசெண்ட் அப்ரோச் எல்லாத்தையுமே. தே பூ நார தே மோ என்னெல்லாமோ போட்டிருக்கானுங்க. எவ்வளோ மோசமாக பேசியிருக்கானுங்க பாருங்கள். இவனுங்க தான் வெர்ச்சுவல் வாரியர்ஸ். இவனுங்க தான் மக்களுக்காக வந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களுக்காக டீசெண்டாக நடந்துக்கக்கூடிய டீசெண்ட் பொலிட்டீஷியன்ஸ். தாவைக்கால இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது அந்த கட்சி பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கட்சி மாறக்கூடிய எண்ணத்துலலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த கட்சியெல்லாம் வந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா மோசமான தாக்குதல், அவதூறான வார்த்தைகள். தாவைக்கால மட்டும் இல்லை, நாம் தமிழர்லையும் இதே நிலைமை தான். மோசமாக அவதூறு பரப்புவானுங்க, ஆபாசமாக தாக்குவானுங்க, குடும்பத்தை பேசுவானுங்க, என்ன வேணால் பேசுவானுங்க. பார்த்துக்கோங்க, முடிவு பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் திமுகவில் இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் மட்டும்தான் போட்டாங்களாமா. 272 ஃபாலோவர்ஸ்லேருந்து இப்போது அப்படியே குறைஞ்சி பயங்கரமாக வந்துருச்சு, பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. 2K ஹிட்ஸ் டிஎம்கேவை ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. அங்கே ஃபாலோ பண்ணினது அத்தனை பேருமே 2K கிட்ஸ் தான்டா டேய். அந்த பொண்ணை ரீச் பண்ணி விட்டதே அதே 2K கிட்ஸ் தான். அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த 2K கிட்ஸ்லாம் சேர்ந்து தான் ஒட்டுமொத்தமாக தாவேக்கால இருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள் 2K கிட்ஸ் தான். அதில் பாதி பேருக்கு ஓட்டு இருக்குமானே தெரில. அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க அவங்க கட்சியில் ஃபுல்லாக 2K கிட்ஸ் தான் அப்படின்னு. அப்போ 2K கிட்ஸ்னால் அவங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கும், என்ன அரசியல் அறிவு இருக்கும்? அரசியல் அறிவெல்லாம் விடுங்க, முதல்ல என்ன அறிவு இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த கட்சியிலேருந்தே விலகி போய் அந்த கட்சியை விமர்சிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய விருப்பத்தை மதிக்காமல் அவங்கள போட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா இவனுங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கவனுங்க? இதை கூட ஏற்றுக்க முடியாத மனநிலையில் இருக்கவனுங்க தான் தாவேக்காரனுங்க. இவனுங்க 2026 வந்து என்னத்தை கிழிக்க போகிறானுங்களா? எப்படி தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கானுங்கன்னு சத்தியமாக புரியலைங்க. இந்த ட்வீட்டை பாருங்களேன். டேஷ் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. கூட வாங்கின காசுக்கு உண்மையாக இருப்பா, ஆனால் இவளெல்லாம் என்ன புறப்போ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கான், ஒரு நாதாரி பைய. அவனுக்கு 1000 லைக்கு வேற, 352 பேர் ரீட்வீட் பண்ணியிருக்கானுங்க. அப்போ எந்த மாதிரி தரம் தாழ்ந்து எவ்வளோ கேவலமாலாம் பேசுகிறானுங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த கட்சியில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் தி ஆட்கள் இந்த மாதிரி ட்வீட்டை கூட ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே எதிர்த்து பேசுகிற மாதிரி தெரில. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவங்க கட்சி விட்டு போகிறாங்கன்னா அது அவங்க விருப்பம், அவங்களுக்கு பிடிக்கல அவங்க போகிறாங்க, அவங்கள எதுக்கு போட்டு இந்த மாதிரிலாம் இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க, இதெல்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவனுமே பேசுகிற மாதிரி தெரில. அத்தனை பேரும் இதை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க உட்காந்துருந்து. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ கட்சி விட்டு விலகிட்டாங்க தெரியுமா? விலகின உடனே அந்த பொண்ணு வந்து ஃபாலோயிங்கில் அவங்களுடைய அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா, ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். அதில் இன்னுமே தாவேக்கா தான் இருக்கான், இன்னுமே விஜய் அவர்கள் தான் இருக்காராமா. ஒழுங்காக சொல்லி கொடுக்கணுமாமா, இந்த மாதிரி சீக்கிரமாக அன்ஃபாலோ பண்ணிவிட்டு திமுக காரங்களையா ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமாமா. என்னதாங்க இவனுங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க? ஆன்லைன்லேயே இருக்கானுங்க பாருங்களேன். ஃபாலோ பண்ணுறது இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனையா? விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுறது, தாவேக்கா சம்மந்தப்பட்ட பேஜெல்லாம் ஃபாலோ பண்ண இப்போ என்ன, அதுக்கு இப்போ என்ன? ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்ஃபாலோ பண்ணணுன்னா அன்ஃபாலோ பண்ணுவாங்க, திருப்பி வேறு யாரையாவது ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு என்னடா அழுறீங்க? அது எப்படி? அப்போது தாவேக்காலேருந்து வெளியே வந்த உடனே தாவேக்காலருக்கு எல்லாரையும் அன்ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக பிளாக் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு புதுசாக யாரை திமுக காரங்களையா இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குமா? என்னடா நீங்கள்லாம், இதுதான் உங்களுடைய அறிவா? ஃபாலோ, லைக்கு, கமெண்ட்டு, ஷேர்னு இந்த ட்ரெய்லரு டீசர்லாம் இறங்கிச்சுன்னா போட்டு ஷேர் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மனநிலையிலே இருக்கானுங்க அரசியலுக்குள்ளே இன்னுமே.
இதில் வேற சில பேர் எப்படி கிளம்பிட்டானுங்கன்னா அவங்க ஐடி எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே பேன் பண்ண போகிறானுங்களாம். எல்லாரும் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணால் பேன் ஆயிருமா? சபா முடியலைங்க. இவனுங்களுக்குலாம் என்ன சொன்னால் புரியும்? என்ன சொன்னாலும் புரியாதுல்ல. அப்போ நம்ம சொல்ல தேவையில்லை, விடுங்க. இந்த பொண்ணு தாவேக்காலேருந்து விலகி திமுகவில் தான் வந்து சேருவாங்க அப்படின்றத ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வந்து சேருவாங்கன்றத சத்தியமாக எதிர்பார்க்கல. சரி, திமுகலையாவது இவங்க உருப்படியாக இருந்து உருப்படியாக அரசியல் பேசுவாங்க, உருப்படியாக அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கையில் இருக்க வேண்டியதுதான். எப்படியும் இப்போவும் அதே மனநிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்தது இல்லையா. இனிமே தான் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லி கொடுத்து அவங்கள படிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த பேஷண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் டடா பை, டேக் கேர்.